2008ஆம் ஆண்டு பினாங்கு மாநிலத்தில் பாரிசான் நேஷனல் ஆட்சிக்காலம் இறுதிக்கட்டத்தில் இருந்த நேரத்தில் அப்போதைய மாநில அரசிடம் 1 பில்லியன் ரிங்கிட் கையிருப்பில் இருந்துள்ளது என பினாங்கு கரக்கான் தலைவர் ஓ தொங்கியோங் கூறியிருப்பதை மாநில முதலமைச்சர் சோக்கோன்யோவின் உதவியாளர் மறுத்திருக்கிறார். பாரிசான் நேஷனல் உறுப்பு கட்சியாக இருந்த சமயம் கரக்கான் 1969ஆம் ஆண்டு முதல் 2008ஆம் ஆண்டு வரையில் 39 ஆண்டுகள் பினாங்கு மாநிலத்தை ஆட்சி புரிந்தது. ஆனால் மாநில அரசாங்கத்தை தற்காத்துக் கொள்வதில் கரக்கான் தோல்வி கண்டதை அடுத்து ஜாசிகா மாநில ஆட்சி அதிகாரத்தை ஏற்றது. 2018ஆம் ஆண்டு பொதுத் தேர்தலில் பாரிசான் நேஷனல் தோல்வி கண்ட பிறகு கரக்கான் அந்த கூட்டணியை விட்டு விலகியது. கடந்த வாரம் கரக்கான் பேராளர் மாநாட்டில் பேசிய ஓ தொங்கியோங் பினாங்கு மாநிலத்தில் பாரிசான் நேஷனல் ஆட்சிக்காலம் இறுதிக்கட்டத்தில் இருந்தபோது கரக்கான் தலைமையிலான மாநில அரசாங்கம் பெரும் தொகையை அரசாங்கத்தில் கையிருப்பாக வைத்திருந்ததாக குறிப்பிட்டிருந்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.